ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். எஸ், தட்டுறோம் தூக்குறோம். இது சொல்லிட்டு பேசுங்க சார். நிறைய பேர் வேறு ரிக்வெஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் அதையும் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ரைட், நிறைய இன்டர்வியூ வேறு போட்டிருக்கோம் இதே சேனலில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் ஆப்வியஸ்லி பிசி ரமேஷ் என்ன சொன்னார் புல்ஸை பற்றி, ஆஷு மலிக் என்ன சொன்னார் டபங் டெல்லி, அஜய் தாக்கூர் என்ன சொன்னார், சஞ்சீவ் பலியான் நம்ம தமிழ் தலைவாஸை பற்றி ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம். அவர் என்ன சொன்னார், ஷாதுல் என்னென்ன சொன்னார், நவீன் எக்ஸ்பிரஸ் என்ன சொன்னார், இன்னும் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு எல்லாமே இதே சேனலில் இருக்குது. தேடி பார்த்து பாருங்கள். நீங்கள் டெய்லி 3 வீடியோ போகிறோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? அப்வியஸ்லி தமிழ் தலைவாஸ் 2 நாள் ஆச்சு பேசி. ஏன் பேசுகிறேன்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஏதோ ஒன்று நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுட்ட மாதிரி அவர் கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விஷயம் இருக்கணும் இல்லை. எனிவே, இப்போ கவர் டிஃபெண்டரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். எல்லாரோட கேள்வி அதான், ஏன் கவர் சரியில்லைன்னு. ஈவன் சஞ்சீவ் பலியான்ட்ட கேட்கும்போது கூட அந்த ஆங்கர் கேட்டேன், ஏன் உங்கள் கவர் டிஃபெண்டர் இவ்வளோ மொக்கையாக இருக்குன்ற மாதிரி கேட்டார். அவர் அதுக்கு பதிலும் சொன்னார். பட் எனக்கும் தெரியும் முதல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்ன்ட்டுன்னு. ஏன்னா சிஓவே சொன்னார், நாங்கள் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் படுத்தணும் தான் டிஃபென்ஸை ரீட்டைன் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் போய் எதாவது எடுக்கணுமோ எடுத்தோன்னாரு. இஸ் பார் கப் ஜீத்னான்னு வர சொன்னார். அது வாட்டி கப்பு ஜெயிக்குதான்னு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. ரைட், ரைடிங்கை பற்றி நம்ம கவலையே இல்லை. வெரி ஸ்ட்ராங். பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, மோஹித் ஷபாகி, விஷால் சால், என்வைபியில் ஒருத்தர் பேப்பர் வச்சுருப்பார், அவர் டீ கடை வாசலில். அவர் ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர். ஸோ ரைடரை பற்றி கவலையே இல்லை. கார்னரில் கூட நத்திங் மேட்ச் வரும். ஏன்னா நிதிஷ்குமாரும் அண்ட் சாகர் ராத்தி இருக்கார். ஒரே ஏன்னா சாகர் ஃபிட்டாக இருக்காரா? 22 மேட்ச் விளையாடுவாரா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. விளையாடுவார், ஃபிட்டாக தான் இருப்பார். ஏன்னா 3 சீசன்னா, போன சீசன் ஒரு மேட்ச் தான் விளையாண்டார். நமக்கு தெரியும், பார்ப்போம். அண்ட் கேப்டன்சி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது வரை கேட்டாங்க, சஞ்சீவ் பலியான் யார்ப்பா கேப்டன் சொல்லி டக்குன்னு. அவர் நாங்கள் ப்ராக்டிஸ் அப்போ எல்லோரும் கூடி சேர்ந்து ஒன்றா டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அது போக பார்ப்போம். ஸோ சாகர் ராத்தி அண்ட் நிதிஷ் வில் டேக் கேர். அது பிரச்சனை இல்லை. கார்னரோட கவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும். கார்னர் தப்பு பண்ணால் அது கவர் பண்ண போகிறதே கவர் தான். அதெல்லாம் மீறி தான் அவங்க ஏர்கோடு அதெல்லாம் தொட்டு தாண்டி போனஸ்லாம் எடுத்துகிட்டு. பிகே 11 தமிழ் தலைவர் வாஸ் த பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம்னு செமிஃபைனல் வரைக்கும் நம்மளை தான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிதிஷ்குமார் வேறு டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கிட்டார், பெஸ்ட் டிஃபெண்டர். ரெக்கார்டே சொல்கிறேன் பாருங்களேன். போன சீசன் பிகே 11 மொத்தம் டேக்கிள் எடுத்தது 576 டோட்டல் டேக்கிள் எடுத்திருக்காங்க. கார்னர் கவர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதில் 279 பாயிண்ட் டேக்கிள் பாயிண்ட் மட்டுமே விளையாண்ட அந்த 22 மேட்ச்சில். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக 10க்கு மேலே வருது, 11க்கு மேலே வருது இன்ஃபேக்ட் டேக்கிள் பாயிண்ட்டு. 45% சக்ஸஸ் ரேட்டு, டேக்கிள் ரேட்டு போன சீசன் சொல்கிறேன். 45% டிஃபென்ஸோட சக்ஸஸ் ரேட். அண்ட் டிஃபெண்டர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். கிரிக்கெட்ல அதே தான் சொல்லுவேன், பவுலர் வின் யூ டோர்னமெண்ட். டிஃபென்ஸை ஸ்ட்ராங் படுத்துங்கன்னு. சாகர் அண்ட் சாயில் வில்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் இப்போ சாயில் வில்லியா அமிச்சாச்சு. இப்போ நான் சொல்ல போகிறேன் 4 பேர். 2 ரைட்டு கவர், 2 லெஃப்ட் கவர். அது இல்லாமல் ஆல்ரவுண்டர் சொல்கிறேன். உங்கள் சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், என் சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். இவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் அபிஷேக், மோஹித் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பிகே 9, 10, 11 3 விளையாண்டது அபிஷேக். 11ல் மட்டும் மோஹித் வரல. என்ன ஸோ மற்றபடி அவர் விளையாண்டாரு. சாயில் வில்லியான்னு நகர்த்தினாங்கன்னா இந்த டிஃபெண்டர்ஸ் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இதில் கவரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேர் சொல்கிற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுனில் குமார் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் தான். ரைட்டு கவர், லெஃப்ட் கவர் பிரமாதப்படுத்தினாங்க. குஜராத் ஜெயின்லாம் இருக்கும்போது நடுவில் ஜோடி பிரிஞ்சுது. சுனில் மட்டும் சக்சீட் ஆனார். ஸோ இப்போ எனக்கு என்னமோ இப்போ நான் சொல்ல போகிற ஜோடி கண்டிப்பாக நீங்களே ஒத்துப்பீங்க. லாங் டைம் இந்த ஜோடி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், பார்ப்போம். ரைட், ரோனக் அண்ட் ஆஷிஷ். இதுதான் இவங்களுக்கு போன சீசனுக்கு சான்ஸ் கிடச்சிட்டே தான் கிடச்சிது. அதுவும் கொஞ்சம் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. அந்த லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க. சஞ்சீவ் பலியான் இன்னும் ஷூடு கோச். அவர் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அவர் தெரியும் சித்தப்பா பையெல்லாம் கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற விளையாடு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஏற்கனவே இருந்த அபிஷேக், மோஹித் எல்லாருமே ரிலீஸ் பண்ணது. சாயில் குல்லியா மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். ரைட், இப்போ இவங்க மட்டும் தானே, வேறு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவருக்கு வருவோம். ரைட் கவரில் ரோனக் போன சீசன் 10 மேட்ச் விளையாண்டார், 9 பாயிண்ட் தான் எடுத்தார். அப்பப்போ விட்டு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ மோஹித் ஷபாகி, பஸ்தாமி இவங்கெல்லாம் வர பார்த்துட்டு இருந்தாங்க டிஃபென்ஸை, ஹிமான்ஷு வண்டால். ஸோ ரோனக் ரைட்டு கவர் போன சீசன். இந்த வாட்டி அவருக்கு பேக்கப்பாக ஒருத்தர் எடுத்திருக்காங்க, தருண். அவர் தான் டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ரைட் கவர் என்வைபி. இது வரைக்கும் அவர் விளையாடல, டொமஸ்டிக் தான் விளையாண்டார். அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காங்க. சும்மா டீ குடிக்கிறதுக்கோ பேப்பர் பிடிக்கிறதுக்கோ எடுக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சும்மா கவர் சரியில்லை சார், கவர் வீக்காக இருக்கே சார்னு யாரும் நீங்கள் ஆதங்கம் போடக்கூடாது. வெரி குட் டீம். சரி, கவர் சொல்லிட்டேன், ரைட்டு சொல்லிட்டேன். லெஃப்ட் என்னாச்சு? லெஃப்ட் எப்போதுமே ரைட்டாக தான் இருக்கும். இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஆஷிஷ் அப்வியஸ்லி லெஃப்ட் கவர் போன சீசன் விளையாண்டார். 14 மேட்ச் 25 பாயிண்ட் எடுத்தார். அவர் பாட்டு அவர் நல்லா பண்ணார்.
அண்ட் அனுஜ் கவுடே அவர் ஒரு பேக்கப் இருக்கார், அவர் ஒரு லெஃப்ட் கவர். அவரு போன சீசன் 13 மேட்ச் விளையாண்டார், 14 பாயிண்ட் எடுத்தார். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆல்சோ. ரிட்டைன் பண்ணப்பட்டவங்க இவங்கெல்லாம். தருண் என்வைபி எடுத்தது, இந்த பாக்கி 3 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க மேலே நம்பி இருக்கிறனால தானே. ஸோ கவர் டிஃபெண்டர் நத்திங் டு வரி. தீஸ் இவங்க கிட்ட யங்ஸ்டர்ஸ் வேறு, அது ரொம்ப முக்கியம். நியூ யங் பிளேயர், ரிட்டைனிங் பிளேயர், யங்ஸ்டர்ஸு. அண்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பேர் சொல்கிறேன். இதில் யார் யார் கவர் டிஃபென்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது அவங்களோட மெயின் ஜாபே ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றதா, இது கிரிக்கெட்டில் பார்ட் டைம் போலிங் போடுவாங்களே, சுரேஷ் ரெய்னா இந்த மாதிரி. ஓகே ரைட். இது ஆல்ரவுண்டில் யார் யார் யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லுங்கள். டிஃபெண்டர் மோயின் ஷபாக்கி போன சீசன் அவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் விளையாடுறாரு. 113 பாயிண்ட் எடுத்தார் 14 மேட்ச்சில். அதில் 36% டேக்கிள் பாயிண்ட் எடுத்துக்காரு. 36%னா பாருங்கள், தட்ஸ் வெரி க்ரூஷியல். அதே மாதிரி பவன் ஷெராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாண்டார் போன சீசனு. அவர் விளையாண்ட கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டார் இன்ஜுரினால. 134 பாயிண்ட் எடுத்தார். அதில் 31% டேக்கிள் சக்ஸஸ் ரேட். அவர் பண்ண டேக்கிளில் 31% சக்ஸஸ் ஆகிருக்கு. டேக்கிள் நடுவில் பண்ணியிருக்காருன்னு ஸ்பெஷலிஸ்ட்டாக விளையாடாமல் உங்ககிட்ட வரும்போது நான் ஒன்லி ரைடர்ப்பா, உங்கள் காலை பிடிக்க மாட்டேன்னு இருக்க முடியாது, பிடிச்சி தான் ஆகணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி மிச்சம் சொச்சம் அந்த மாதிரி பிடிக்கிறதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி தான் நம்ம எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பவன் ஷெராவத் பியூர் ஆல்ரவுண்டர் சார், அவர் டிஃபெண்டராகவே விளையாடலாம்? நோ இஸ் ஜாப் பிரிங் த பாயிண்ட், ரைட் பாயிண்ட் கொண்டு வாங்க, மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்காரு. போன சீசன் 31% அவரோட டேக்கிள் பாயிண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் நம்ம டீமில் இருக்காரு, அவர் எப்படி மறக்க முடியும்? ஹிமான்ஷு. ஒரு சீசனில் 4 ஹிமான்ஷு இருந்தாங்க. அந்த ஹிமான்ஷு யார், என்ன, யாதவ் ஹிமான்ஷு நர்வால், சோமனி, நமக்கே புரியல. நல்ல வேலை இப்போ ஒரே ஒரு ஹிமான்ஷு தான் இருக்காரு. அவர் போன சீசன் 58 பாயிண்ட் எடுத்தார். அதில் 40% சக்ஸஸ் டேக்கிள் பாயிண்ட் 40% எடுத்துக்காரு. இ வாஸ் யூஸ் மோர் ஆஸ் அ டிஃபெண்டர். இந்த சீசனும் சின்ஸ் நம்மகிட்ட அர்ஜுன், பவன் அண்ட் நரேந்தர்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மோயின் ஷபாக்கி கூட மோர் ஆஸ் அ டிஃபெண்டராக யூஸ் பண்ணலாம். ஷாதுல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சில சீசன் அவர் ரைடராக இருப்பார், சில சீசன் டிஃபெண்டராக இருப்பார். ஆள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார் டிஃபென்ஸில், ரைடு கம்மியாக பண்ணுவார். சில இது அவர் த வே யூ யூட்டிலைஸ் அ பிளேயர். ஒருத்தர்கிட்ட 40 நிமிஷம் எப்படி ஒர்க் எடுக்கணும், ரைடில் எடுக்கணுமா டிஃபென்ஸில் எடுக்கணுமா, இல்லை ரெண்டுத்துலேயும் எடுக்கணுமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கோச்சோட வேலை, அசிஸ்டன்ட் கோச்சோட வேலை. கோச் இன்டர்வியூலேயே சொன்னார், கவரை பற்றி எனக்கு கவலையில், எல்லாரும் கேட்குறீங்க கவர்னு. எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமாரே ஒரு ரைட்டு கவர், அவருக்கு தெரியாததா எல்லாருக்கும் தெரிஞ்சிட போது. அவர் சஞ்சு பலியான் அதான் சொன்னார், அவருக்கு தெரியாத, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ரைட்டு கவர் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இன்னும் தெரிஞ்சுங்க, ப்ரீ கேம் எனி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்திர கண்டோலா, விஷால் சாஹல் எல்லாம் வரும்போது டேக்கிள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ப்ராக்டிஸில் டெய்லி. அப்போயே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ரைடரை நீங்கள் நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய பிளேயர் யார் வந்தான்னா வரட்டும் பார்த்துருவோம். பரத் கூட வந்தான்னா, நவீன் எக்ஸ்பிரஸ் வந்தான்னா, ஆஷு மாலிக் வந்தான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க நம்ம பசங்க. அண்ட் மைட்டி மணிந்தர் வந்தான்னு. பர்தீப் நர்வால் தான் ரிட்டையர் ஆகிட்டாரு. வாட் டு சே, ரைட். அவரை பற்றி ஒரு தனியாக வீடியோ, அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு, சொல்ல பார்த்துட்டேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன். நான் பர்தீப்னா என் உயிர் சார் சொன்னாங்களா, சரி பாருங்க, ஒரு 10 நாள் முன்னாடி போட்டேன் நான். ரைட். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போச்சு, பட் பேச வேண்டிய விஷயம் கவர் டியோ அப்படின்னு. மற்ற டீமோட கவர் டியோ, அதில் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். நிறைய பேர் ஸ்டார்டிங் 7 சொல்லுங்கள், 1 by 1 போட்டுகிட்டே இருக்கும். அடுத்தது வருது உங்களுக்கு பார்ட்னர் பேர் ஸ்டார்டிங் 7. இதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. கிரிக்கெட்டும் பிடிக்குதோ இல்லையா, எனக்காக ஒரு லைக் போட்டு விடுங்க. கிரிக்கெட்டும் நான் போட்டுட்ருக்கேன், வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. அதுவும்லேயும் ஹார்ட் ஒர்க் போடுறோம். வி நீட் யுவர் சப்போர்ட். இந்த இதில் உங்களுக்கு எதாவது டிஃபென்ஸ் ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோன்னு இருக்கும். ஓகே, ஒரே 10 பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.